ஹாய் வியூவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நம்ம ரித்திகா பார்த்தீங்கன்னா நம்ம ஐலி மேலே ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. அதனால் இவ 4 சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே டேரா போட ஆரம்பிச்சிருவா, இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா ரொம்பவே யோசிச்சுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த அகிலாண்டேஸ்வரியை அடித்ததை நினச்சி ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. இதெல்லாம் அந்த ஐலியால் தானே, இந்த அயலி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளோட நிம்மதி கெட்டு போயிட்டு தான் இருக்கும். அதனால இந்த அயலியை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்ம அயலியை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அவங்க மனசுக்கு திட்டத்தை போடுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அயலியை பழி வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மோனிகா தான். அந்த மோனிகாவை வச்சு இந்த அயலியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகாவுக்கு ரித்திகா கால் பண்ணுறாங்க. நம்ம மோனிகாவும் ஃபோன் எடுத்து, என்ன ரித்திகா ரொம்ப நாள் ஆளே காணோம், இந்த பக்கமே ஆளே காணோம், உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா நம்ம ரித்திகா கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க. அதுக்கு என்ன, இந்த வீட்டில் பிரச்சனைக்கா பஞ்சம், அதுக்கு என்ன, இந்த அயலி வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியும். அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹெல்ப்பா, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற, உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன், சொல்லு ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம அயலியோட அம்மாவை பற்றி நம்ம ரித்திகா மோனிகா கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கொலைகாரியால் இந்த வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. இந்த அயலி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த கொலைகாரிக்கு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி திதி கொண்டாடணும், அது கொண்டாடணும், இது கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிரச்சனையை இந்த வீட்டில் கொண்டு வர. அதுவும் இந்த வீட்டில் யாரோ ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் இவள் வீட்டுக்குள்ளே வந்தா. இப்போ என்னென்னா உரிமை கொண்டாடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா. இந்த இந்திராணி கொடுக்குற தைரியத்தால் தான் இந்த அயலி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா. அதனால் இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயலியோட அம்மாவோட ஃபோட்டோவை நான் தூக்கி அடித்தேன். அதுவும் இல்லாமல் இந்த அகிலாண்டேஸ்வரின்னு யாரோ ஒருத்தி உள்ளே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம மோனிகா என்ன சொல்கிற ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அதனால் அவளை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும், அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன விஷயம் சொல்லு, நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்றாங்க. உடனே அந்த அயலியோட அம்மாவோட முந்தின விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை நீங்கள் உங்களோட சேனலில் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தணும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அயலி கூனி குறுகி நிற்கிறத நான் சந்தோஷப்பட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா மோனிகா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, தாராளமாக போட்டுடலாம், அந்த தகவல்லாம் எனக்கு அனுப்பு, அதை நான் கண்டிப்பாக போட்டு அந்த அயலியை அசிங்கப்படுத்துகிறேன். நம்ம 2 பேருமே அயலி எப்படியாவது பழி வாங்கணும் தானே நினைக்கிறோம், அது இது மூலயமா நம்ம நடத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகாவும் நம்ம ரித்திகா கூட சேர்ந்துட்டு ரொம்பவே ஆட்டம் ஆடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோனிகா சொன்னதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேனலில் நம்ம அயலியோட அம்மாவை பற்றி தரகுறவாக பேசுகிறாங்க. தீவிரவாத கும்பலை சேர்ந்தவ தான் இந்த அயலியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீடியா மூலயமா ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகா, செல்வனாகி எல்லாருமே டிவியை வேணுமட்டே ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி நம்ம மோனிகாவோட சேனலை வைக்கிறாங்க. அப்போ பார்த்தா மோனிகாவோட சேனலில் நம்ம அர்ச்சனாவோட ஃபோட்டோலாம் இந்த அர்ச்சனாவோட தகவலை பற்றி எல்லாத்தையும் பழைய இதுவெல்லாம் கிளறி அந்த மீடியாவில் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அயலி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு எங்கள் அம்மா அப்படியேப்பட்டவங்களா இல்லை, இது தவறாக பரப்புகிறாங்க செய்தியை அப்படின்னு சொல்லிட்டு அயலி ரொம்பவே அழுது அந்த இடத்துல ரொம்பவே இது பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ரித்திகா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த கொலைகாரியை பற்றி எப்படி சொன்னா என்ன, அது உண்மை தானே, அதனால தானே இந்த செய்தியிலையும் சொல்கிறாங்க, அதை தான் நானுமே சொல்லிகிட்ருக்கேன், அதுவும் நீங்கள் யாருமே நம்பவே இல்லை, இப்போ பார்த்தீங்களா செய்தியிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம அயலியை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அயலி அம்மா அந்த மாதிரி பட்டவங்க இல்லை, இது யாரோ தவறுதலாக எங்கள் அம்மாவை பற்றி இந்த மாதிரி பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிகிட்டே இருக்கும்போதே வாயை மூடி, இதுக்கு மேலே உங்கள் அம்மாவோட யோகிதையை பற்றி நீ சொல்லாதடி, அதுதான் இந்த ஊரே நாறிட்டுருக்கு, இந்த ஊரே நாரத்து இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கிறதுனால தான் எங்களுக்கும் இந்த அவமானம் சேர்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா ரொம்பவே பேசுறதுனால அயலிக்கு ரொம்பவே அந்த கோபத்தில் உச்சக்கட்டத்தில் போயிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரித்திகாவை கழுத்தை பிடிச்சி செவுத்தில் வச்சு தூக்கிடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, விடு அயலி, இந்த மாதிரிலாம் பண்ணாத, கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, இது யாரோ செய்த சதி தான், அதனால் கொஞ்சம் பொறுமையாரு, இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் அயலி ரித்திகா விடுற மாதிரியே தெரியல. ஆனால் ரித்திகாவுக்கு இது வேணும்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம அயலியை ரொம்பவே
ரொம்பவே வந்து சீண்டி பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகாவை வந்து பார்த்து கேட்குறாங்க, இந்திராணி இதெல்லாம் உன்னோட வேலை தானா, இது மோனிகாவோட சேனல், இதை யார் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கத்தி அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி ரொம்பவே டென்ஷனாக பேசுகிறாங்க. அப்போ செல்வநாயகி வந்து கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க இந்திராணி, நீ என்ன வேணா பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, எப்போ பார்த்தாலும் எது நடந்தாலும் ரித்திகா தான் காரணம் ரித்திகா தான் காரணம்னு சொல்லிட்டு அவளை ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீ மாட்டி விட்டுட்டே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சித்தி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்கு இந்த ரித்திகாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த ரித்திகா ஐலியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மோனிகா கூட சேர்ந்துட்டு கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்பவே ஆட்டம் ஆடிட்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் ரொம்பவே ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவை நம்ம இந்திராணி வெளுத்தெடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் அயலி இவளுக்கு தான் இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு உனக்கு, எதுக்கு எங்கள் அம்மாவை பற்றி இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் அம்மாவை பற்றி நான் ஒன்றும் இந்த இதில் மீடியாவில் ஒன்றும் நான் சொல்லலை, உங்கள் அம்மாவோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சு தான் அந்த மீடியாவே வந்து இப்போ வந்து பழைய விஷயத்தை இப்போ கலர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த பக்கம் அயலி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். டென்ஷன் ஆகிட்டு இந்த யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன், அப்படி மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக என் கையில் மட்டும் அவங்க மாட்டினாங்க அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரித்திகா ரொம்பவே பயந்துடுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஐலியோட கோவத்தை தூண்டி விட்டுட்டாங்க. இந்த பக்கம் சிவா ஐலி எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கவங்க யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், கண்டிப்பாக எங்கள் அம்மாவை யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றத இவங்க மூலயமாவே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட அவங்க ரொம்பவே வந்து கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, நீ எதுக்கும் இது பண்ணிகிட்டு இருக்காத ஐலி, உன்னை வந்து நீ போட்டு ரொம்பவே குழப்பிட்டுருக்காத, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இந்த மோனிகாவும் இந்த ரித்திகாவும் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க, மீடியாவில் இந்த மாதிரி உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அவங்கள நம்ம எப்படியாவது பழி வாங்கலாம், ஆனால் உங்கள் அம்மா முதல்ல உயிரோடு இருக்காங்கல்ல, அதை எங்கே இருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும், அப்போ அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி உங்கள் அம்மாவை இப்படி பண்ணாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு நம்ம முதல்ல உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து நம்ம அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சிவா, கண்டிப்பாக எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சலாம், ஆனால் மோனிகாவோட ஆட்டத்துக்கும் இந்த ரித்திகாவோட ஆட்டத்துக்கும் ஒரு முடிவை கட்டணும், அதுக்கு எங்கள் அம்மா வந்து கிடைச்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி ரொம்பவே வந்து சிவா கிட்ட ரொம்ப கஷ்டத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்திராணி நம்ம ரித்திகாவை பார்த்து சொல்கிறாங்க, தேவையில்லாத காரியத்துலலாம் நீ தலையிட்டுருக்க, ஆனால் அயலியோட கோவத்தை நீ ரொம்பவே சீண்டி பார்த்துட்ட, ஆனால் இதனோட பின்விளைவுகளை நீ கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது இருக்கும், அதுக்கெல்லாம் நீ தயாராகிக்க, நான் தான் சொன்னேனே 4 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன ஆதாரத்தோடு அவங்க வராங்கன்றத பார்க்கலான்னு சொல்கிறதுக்கிட்டே உனக்கு என்ன அவசரம், அதுக்குள்ளே மோனிகாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் நீ சொல்லி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்க, உனக்குலாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி நம்ம ரித்திகாவை திட்டுறாங்க. கபிலனாலையும் எதையுமே பேச முடியல, ஏன்னா நம்ம மோனிகாவும் நம்ம ரித்திகாவும் செஞ்ச விஷயம் வந்து அந்த மாதிரி. இப்போ இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.